ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிசிடி டேலண்ட் ஹண்ட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க லைஃப்பில் கிரிக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் யோகேஷ். நான் இப்போ கரண்ட்லி ஃபஸ்ட் இயர் பெட்ரோலியம் படிச்சுட்ருக்கேன் ஜேசிடி காலேஜில். நான் காரைக்குடிலேருந்து வரேன். ஸோ ஓகே யோகேஷ், நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஸ்போர்ட்ஸ். இப்போ இருக்கிற கிட்ஸ்லேருந்து ஓல்ட் பீப்புள்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ். நார்மலாக ஒரு ஐபிஎல்லாக இருக்கலாம், வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம். லைக் அது அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது லைக் வீடியோ ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் எப்படி உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அதில்? ஆக்சுவலி எனக்கு கிரிக்கெட் மேலே ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைலேருந்தே அத்லெட்டிக்ஸில் ஒரு பெரிய ஆள் ஆகணுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன் பக்கத்து நெய்பரிங்ஸோட. அப்போ பார்க்க ஆரம்பிக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அதில் வந்துட்டு நிறையா ஸ்கூல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ லைக் ஓகே நீ இந்த கிரிக்கெட்டில் போய் விளையாடு ஆர் அப்படி சப்போர்ட் பண்ணாமல் லைக் படிக்கணும், அதுதான் ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அப்படிலாம் சொல்லலை. அவங்க எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே. ஸோ வந்துட்டு உனக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே. ஸோ நீங்கள் கிரிக்கெட்டில் அட்டென்ட் பண்ண டோர்னமெண்ட்ஸ் ஆர் நிறைய மேட்சஸ் போயிருப்பீங்க, அந்த மாதிரி அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நான் ஸ்கூல் லெவல்ஸில் ரீஜனல்ஸ் போனேன். ரீஜனல்ஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் ரீஜனல்ஸ் போனேன், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ரீஜனல்ஸ் போனேன். அண்ட் தென் 2023 வந்துட்டு நேஷ்னல் செலக்ட் ஆனேன், ஸ்கூல் லெவல் நேஷ்னல்ஸ். அந்த ஜார்க்கண்டில் எனக்கு வந்து நேஷ்னல்ஸ் ப்ளே பண்ணேன். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருப்பாங்க, எல்லாருக்குமே இருக்காங்க. ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அண்ட் உங்களுக்கு எதனால் அவங்க ரொம்ப பிடிக்கும்? என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து விராட் கோலி. ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னா த வே ஹி பேஷனேட் இன் திஸ் கேம். எவ்வளோ பேஷனேட்டாக அந்த கேம் அவர் கொண்டு போய் ஹை லெவல் மைண்ட் செட் வச்சுருப்பார். எவ்வளோ தான் சுற்றி இருந்து ஏற்றட் வந்தாலுமே அவர் வந்து அதை எதுவும் காதில் வாங்கிக்காமல் அவர் ஒன்லி ஃபோக்கஸ் வந்து அவரோட கேமில் மட்டும்தான் இருந்தாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மேட்ச் போயிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த விளையாடின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூல் லெவல் தான் ப்ளே பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டெம்பர் பால் தான் விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு கார்க் பால், லெதர் பால் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரில என்ன பண்ணுறது. பட் கான்ஃபிடென்ஸாக போட்டேன், நல்லா தான் பண்ணேன். நல்லா ரன் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்ஸ் தான். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் அவங்க ஃபீல்டில். இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர், ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ரோல் மாடல் கூட விளையாடணும் ஆர் சம்திங், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், நிறைய விஷயம் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரீம் இருக்குதா? இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜில் விளாண்டு இந்தியாவுக்காக விளாண்டு விராட் கோலி கூட ஃபோட்டோ எடுத்து அவங்க கூட ப்ளே பண்ணி அவங்க மென்டர்ஷிப்பில் ப்ளே பண்ணி அவங்க கூட விளையாடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். ஐ திங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.